ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, காலையிலேருந்து ப்ராப்பராக எந்த ரீடிங்ஸும் போட முடியல, எந்த வீடியோஸும் போட முடியல. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஓகே இப்போ ஒரு ரீடிங் இந்த ரீடிங் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ரீடிங் போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. ஓகே, என்ன அப்படின்னா நம்ம இப்போது உங்கள் பர்சன் கூட பேசலாம். ஓகே, உங்கள் பர்சன் கூட நம்ம இப்போ பேசலாம். இது நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். ஓகே, ஸோ இந்த ரீடிங் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, செப்பரேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். ஓகேவா? உங்கள் பர்சன் கிட்ட நம்ம இப்போது பேசலாம். ஓகே, உங்கள் பர்சன் கிட்ட ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்கலாம்? ஓகே, நீங்கள் ஏன் என்னோடய கலெக்டிவை விட்டுட்டு போனீங்க? 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, டெம்பரன்ஸ் கார்ட் அண்ட் 7 ஆஃப் ஷார்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஏன் நம்மளோட கலெக்டிவை விட்டுட்டு போனீங்க? அதாவது என்னோடய வியூவர்ஸை உங்களை ஏன் உங்கள் பர்சன் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு உங்களோட பர்சன் சொல்லியிருக்க பதில் என்ன அப்படின்னு இந்த 3 கார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா உங்கள் பர்சன் ஏன் உங்களை விட்டுட்டு போனேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கூட பழகின அந்த நாட்கள் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளோட கனெக்ஷன் எனக்கு நிறைய பாஸ்ட் மெமரிஸை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. உங்கள் கூட இருந்த அந்த அனுபவம் சைல்ட்லைக் ஹாப்பினஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அந்த பாஸ்ட்ல இருந்த சில விஷயங்கள் இன்னும் ரிசால்வ் பண்ணாமல் அந்த இஷ்யூஸ் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸ், அந்த தாட்ஸில் தான் அந்த தாட்ஸ் தான் என்னை உங்ககிட்ட புல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழைய நினைவுகள், அந்த ஓல்டு மெமரிஸ்லேருந்து மூவ் ஆக முடியல. அதனால தான் உங்கள் கூட இருந்தாலும் என் மனசு அந்த பாஸ்ட் மெமரிஸில் தான் இருந்துச்சு. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் லைஃப்பை பற்றி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் கூட நான் ஆளாக தான் இருந்தேன். என் உடம்பு மட்டும்தான் உங்கள் கூட இருந்துச்சு. என் மனசு முழுக்க பழைய நினைவுகள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக அடிபட்டிருக்காங்க. அந்த வழியில் இருந்தவங்களுக்கு தான் நீங்கள் கிடச்சிருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட அப்புறமும் அவங்களால அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அனுபவித்த வழியை மறக்க முடியல. அங்கே நிறைய ப்ராப்ளங்கள் இன்னுமே சால்வ் பண்ணாமல் இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்கள ஞாபகப்படுத்தி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களை விட்டுட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த டெம்பரன்ஸ் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஆனால் என்னால் அதை பேலன்ஸ் பண்ண முடியல, அதை என்னால் கொடுக்க முடியல. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கே ஒரு ஹீலிங் எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்கு ஒரு பேஷன்ஸ், ஒரு காம், அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை நான் உருவாக்கிக்காமல் நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உருவாக்கிக்காமல் நானே செஞ்சுருக்க வேண்டியது, நானே என்னை ஹீல் பண்ணியிருக்கலாம், நானே என்னை காமாக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உங்கூட இருந்தப்போ அந்த பழசை மறக்க ட்ரை பண்ணாமல் இதிலேருந்தெல்லாம் தப்பிக்கணும், இதிலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி உன்னை விட்டுட்டு நானே போய் உன்னை விட்டு விலகி போயிட்டேன். உன்னை விட்டு விலகி போனது என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ட்ரூவாக என்னை லவ் பண்ணீங்க, ஆனால் நான் இதை பேலன்ஸ் பண்ணலை. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் எதிர்பார்க்குறத என்னால் பண்ண முடியல. நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்க முடியல. அதனால தான் உங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த 7 ஆஃப் ஷார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே உங்கள் பர்சன் உங்களை நிறைய காயப்படுத்தியிருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. நான் உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன். சில விஷயங்களை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லவே இல்லை, நான் சில உண்மைகளை மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னோட செயல்பாடுகள், என்னோட ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை, ஒரு பீட்ரேயல் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் உங்களை விட்டு விலகினதுக்கு காரணம் என்னோட கோழைத்தனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டைரெக்டாக என்னோட எமோஷன்ஸ், என்னோட ஃபீலிங்ஸை சொல்லவே இல்லை, அப்படியே மறந்துட்டேன், அதுதான் என்னோட தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னோட தப்பு தான். உன்னை விட்டு நான் விலகி போனதுக்கு நீ எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை, எல்லாமே நான் தான் காரணம். உன் கூட இருந்த அந்த உன் கூட இருக்கும்போது என்னுடைய பழைய நினைவுகள், பழைய ரிலேஷன்ஷிப்போட நினைவுகள் எல்லாமே என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல, அதான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மன அமைதியும் ஒரு ஹீலிங் எனர்ஜியும் தேவைப்பட்டுச்சு. அதை நானே உன் கூட சேர்ந்து எனக்கு உருவாக்கிக்காமல் நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன், இதுலேருந்து வெளியில் போயிட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு நிறைய உனக்கு உண்மையாக இல்லை, நிறைய உங்ககிட்ட உண்மைகளை மறைச்சிருக்கேன்,
உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன், இதுக்கு வந்து நீ டிசர்வான ஆள் கிடையாது, ஸோ நான் உன்னை விட்டு விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகே, சரி. இப்போது திரும்ப வந்து என்னோடய கலெக்டிவ்ஸ் நம்ம வியூவர் கூட ரீகன்சில் பண்ணுவீங்களா? நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்க, நான் பண்ணது எல்லாமே தவறு, உன்னை காயப்படுத்திட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் உங்கள் பர்சன், அதாவது என்னோடய வியூவர் கூட ரீகன்சில் பண்ணுவீங்களா? ரீயூனியன் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் பர்சன் கூட ரீகன்சில் ஆக நீங்கள் விரும்புகிறீங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ், எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து உங்களோட ஃப்யூச்சரை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனாலும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ரைட் ஃபவுண்டேஷனை அவங்களால வைக்க முடியல, அதுக்கான ஸ்டெப் அவங்களால எடுக்க முடியல, அதுக்கான ஸ்டெபிலிட்டி அவங்கக்கிட்ட இல்லை. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. அவங்க சொல்கிறது, எனக்கு ஆசை எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் அதை ஆரம்பிக்க முடியல, நான் வந்து ஒரு மெட்டீரியலான ஒரு ப்ராக்டிக்கலான நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு ஒரு நியூ பிகினிங்கை என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான துணிச்சலும் என்கிட்ட இல்லை, அதுக்கான ரிசோர்ஸும் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் உன்னை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கிங் ஆஃப் கப்ஸ் மூலயமா சொல்கிறது என்னென்னா, ஆனால் என் மனசில் உன்னை பற்றின எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது, இன்னுமே மனசார நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் அதை நான் வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் உன்னை பற்றின கேர் எனக்கு நிறைய இருக்குது, உன் மேலே எனக்கு வந்து நிறைய டீப் எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து என்னோட மனசுக்கு வந்து ஒரு ஒரு காம்னஸை கொடுக்குறீங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. நான் வந்து உங்களுக்கான ஒரு உணர்ச்சியை வந்து என்னால், உங்களுக்கான ஒரு என்னோடய ஃபீலிங்ஸையோ எமோஷன்ஸையோ என்னால் வெளிப்படுத்த முடியல, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அது முடியல. நான் வந்து இதுக்கப்புறம் உங்கள் கூட ரீகன்சைல் ஆவேனா என்ன அப்படிங்கிறது தெரியல, அந்தளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை, பட் உங்கள் மேலே எனக்கு லவ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட திரும்பணுங்கிற ஆசை இருக்குது, உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும், ரீகன்சைல் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் நான் வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரியாக இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்கேன், தவிச்சிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் பர்சன் சிக்கிக்கிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? நான் நானே கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே என்ன பண்ணணும், எப்படி வந்து உங்ககிட்ட வர்றது அப்படின்னு தெரியலை, என்னோட பயம், என்னோடய இன்செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே என்னை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விரும்பினாலுமே உங்ககிட்ட வரத்துக்கு திரும்பவும் ரீகன்சைல் பண்ண விரும்பினாலுமே நான் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பயங்கரமாக சிக்கி இருக்கேன், ஸோ என்னால் இப்போ வர முடியல, வரணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் என் சுச்சுவேஷன் தடுக்குது, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்கள் பர்சனுக்கு நீங்கள் ஃபைனலாக சொல்கிற மெசேஜ் என்ன? ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டீங்க, இப்போ என்ன திரும்ப ரீகன்சைல் ஆகுவீங்களான்னு கேட்டதுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, ஆசையாக இருக்குது பட் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? என்னோடய கலெக்டிவ்க்கு உங்களோட மெசேஜ் என்ன? டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, என்னோடய கலெக்டிவ்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் என்ன? எப்போது ஃபைனலாக என்ன சொல்ல போகிறீங்க? ஃபைனலாக சொல்லிவிடுங்க, என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்க? வருவீங்களா மாட்டிங்களா? என்னோடய கலெக்டிவ்ஸ்க்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறீங்க, என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க? மூன் கார்டு, 5 ஆஃப் வான்ஸ். ஓகே, டெத் கார்டு, மூன் கார்டு, 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் உங்களை விட்டு போனது வந்து ஒரு எண்டிங் மாதிரி இருந்தாலுமே அந்த எண்டிங்க்கு அப்புறம் தான் ஒரு நியூ பிகினிங் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்னோடய பழைய வழிகள், பழைய நினைவுகள், அந்த பழைய மைண்ட் செட் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்ககிட்ட திரும்ப வர முடியும், ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெத் கார்டு வந்து ரீபர்த் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஆல்ரெடி உங்கள் கூட பிரேக்கப் பண்ணிவிட்டு ஒரு பாத்தில் போயிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய மாற்றம் வந்து வேறு வழியில் போயிடுச்சு, ஒரு நியூ பிகினிங் அவங்க வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட வர முடியும், எனக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவசியம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். அடுத்து மூன் கார்டு மூலியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையை சொன்னால் நான் வந்து இன்னுமே கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன். இன்னுமே கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். என்னோட அந்த பயங்கள், அந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே என்னை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. என்னோட பயங்கள், என்னோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே என்னை வந்து பயங்கரமாக வந்து ஹாண்டட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களை பற்றின உணர்ச்சி வந்து உங்கள் பர்சன்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க சொல்கிறது உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் வந்து என்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஏதோ ஒரு இருட்டில் வழி தெரியாமல், ஏதோ இருட்டில் நடந்து போகிற பயங்கரமான பாதையில் இருட்டில் வழி தெரியாமல் நடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமாக உங்கள் பர்சன் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? அடுத்து இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் பர்சனுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்ருக்கு. உங்கள் பர்சன் சொல்கிற மாதிரின்னு பார்த்தா, எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது, உங்ககிட்ட திரும்பணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் ஆனால் அது என்னால் முடியாதுங்கிற பயமும் இருக்குது. அதுதான் என்னை வந்து பயங்கரமாக எனக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வரணுங்கிற ஆசையும் இருக்குது, அதே நேரத்தில் அவங்களோட சிச்சுவேஷன் அவங்களால வர முடியல, அந்த பயமும் இருக்குது. ஓகேவா? அது கூட போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறதுனால இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறையவே இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுது. சில சமயம் அவங்களோட ஈகோவும் அவங்கள வந்து தடுக்குது. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இது. ஆனால் அவரோட மனசில், உங்கள் பர்சனோட மனசில் வந்து உங்களை பற்றின கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னுமே தீரலை, அது மட்டும் தெரியுது. ஸோ உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்களால மறைக்க முடியல. உங்கள் கூட ஈகோ கிளாஷஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதே நேரத்தில் கன்ஃபியூஷன், ஃபியர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ஈகோ இது கூட அவங்க பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பர்சன் சொல்கிறது, நான் வந்து என்னால் உங்களை மறக்க முடியல, என்னோடய ஷேடோ சைடு, என்னோடய இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணாதான் நம்ம 2 பேருக்கும் இடையில ட்ரூ ரீகன்சிலேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன் என்னோட கலெக்டிவ்ஸை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 6 ஆஃப் கப்ஸ், டெம்பரன்ஸ் அண்ட் 7 ஆஃப் ஷர்ட்ஸ் கார்டு மூலமா உங்கள் பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து என்னோடய பர்சனை விட்டுட்டு போனது வந்து பாஸ்ட் மெமரிஸில் சிக்கிட்டு இருந்தேன், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான பேலன்ஸ் என்னால் பண்ண முடியல, அதனால உண்மைகளை என்னால் வெளிப்படையாக பேச முடியல, சொல்ல முடியல, அதனால் நான் போயிட்டேன், நான் சொல்லாமல் போயிட்டேன், நான் மறைஞ்சிட்டேன், நான் என் பர்சனை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், அதனால் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அடுத்து 2வது இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் ஷார்ட்ஸ் மூலமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னுமே வந்து உங்களை லவ் பண்ணுறதா சொன்னாங்க, அவங்க மனசில் ரீகன்சைல் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு மென்டல் பிளாக்லாம் வந்து அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு, அதனால் அவங்களால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாமல் இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே, இந்த ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஆனால் எனக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன் அண்ட் ஃபியரில் இருக்க, என்னோட இன்னர் கான்ஃப்ளிக்ஸோடு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே உங்கள் பர்சன் வந்து அவங்களோட இன்னர் கான்ஃப்ளிக்ஸை கிளியர் பண்ணலை, அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைடை விடலை. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். உங்களை விட்டு அவங்க ஏன் போனாங்க, திரும்பி வருவாங்களான்னு கேட்டோம், அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, வரணுங்கிற ஆசை இருக்குது, எனக்கு ஒரு மாற்றம் தேவை, ஆனால் எனக்கு பயங்கர குழப்பத்தில் இருக்கேன், என்னோட உள் மனசு, என்னோட இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் வந்து என்னை போக விடாமல் தடுக்குது, எனக்குள்ள பயங்கர போராட்டமாக இருக்குது, என்னை போக விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீடிங்கை வச்சு பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து இன்னுமே மனசளவில் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போன உங்கள் பர்சன் உங்ககிட்ட திரும்ப வருவாங்களா, அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? ஓகே, யூனிவர்ஸ் ஒரக்கல் மெசேஜ் மூலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் ஏன் விட்டுட்டு போனாங்கங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ என்ன மனநிலையில் இருக்காங்க, திரும்பி வருவீங்களான்னு கேட்டதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. ஃபைனல் மெசேஜாகவும் இன்னும் நான் குழப்பத்தில் தான் இருக்கேன், என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம். ஹோல்டிங் பேக், டெஸ்டினி, இன்செப்பரபிள். ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹோல்டிங் பேக்,
ஐ ஷுட் ஹாவ் எக்ஸ்பிரஸ்ட் மை செல்ஃப் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பெட்டராகவே உங்ககிட்ட அவங்க நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்டினி, ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் தி ரைட் பாத். கரெக்டு. இன்னுமே எது சரி எது தப்புன்னு டிசைட் பண்ண முடியாத ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன், ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? கரெக்டு. அதுவும் யூனிவர்ஸ் கரெக்டாக சொல்லிட்டாங்க நமக்கு. இன்செப்பரபிள், அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர் டிஸ்பைட் தி டிஸ்டன்ஸ். ஓகே, நம்ம விலகி இருந்தாலுமே நம்மளோட காதல் எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். சீக்கிரமாகவே உங்கள் பர்சனுக்கு யூனிவர்ஸ் ஒரு நல்ல பாடத்தை கொடுத்து அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமாவே நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? பிரிக்க முடியாத ஒரு காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போது. டிஸ்பைட் தி, இங்கே பாருங்கள், அவர் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர் டிஸ்பைட் தி டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நம்மளோட காதல் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே உங்கள் பர்சன் ஸ்ட்ரகிளிங், அதையும் யூனிவர்ஸ் கரெக்டாக சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட இன்னும் பெட்டராகவே நடந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்பா, அமேசிங். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த காதல் பிரிக்க முடியாத ஒரு காதல்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களோட லவ் ட்ரூ அப்படின்னா யூனிவர்ஸ் ஷுவராக உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ரீடிங் மூலமாக அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வருவாங்க. ஒரு இந்த ஸ்ட்ரகிளிங் இன்னுமே ரைட் பாத் எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரமே ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. இன்செப்பரபிள் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.